வெல்கம் எகைன் டு அவர் சேனல் ஏகே ராமர்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, ஒரு உளவியல் நிகழ்வை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ அண்மையில் நம்மளுடைய ஊடகத்திலோ இப்போ பெரிய ஒரு செய்தித்தாளி கூட நல்ல ஒரு ஃப்ளாஷான ஒரு நியூஸ், ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு ஒரு ஆளையே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிற ஒரு செய்தி சொல்லலாம். அதில் பார்த்தோன்னா அண்டைய மாநிலமான கேரளா மாநிலத்திலே ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு, அந்த நிலச்சரிவுனால ஏற்பட்ட விளைவுகள் இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே, இன்னும் கூட இது எத்தனை நாளுக்கு தொடரும்னு தெரியல. ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு துக்ககரமான செய்திகள் வந்து அதை அவங்க வந்து மீட்பதற்காக அவர்கள் செய்த முயற்சி ஆகட்டும், சாதாரண விலங்குகள் கூட எந்த அளவுக்கு அதை கஷ்டப்பட்டு சர்வை பண்றதுக்கு பார்த்தோன்னா அந்த அளவு ஒரு ஒரு என்னன்னா ஒரு நல்ல ஒரு அந்த கோர கோர விபத்துன்னு கூட சொல்லலாம், ஒரு இன்சிடென்ட். இப்போ அதுல வந்து ஏகப்பட்ட பொருள், லாஸ் ஆஃப் வெல்த் அது ஒரு பக்கம் இருக்குது, லாஸ் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் இருக்குது. அதே போல் வந்து லாஸ் ஆஃப் பொசசிவ்னஸ், எல்லாமே நம்மளுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், இல்லை நம்ம டாக்குமெண்ட்ஸ். குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ இருக்க இந்த ரீசெண்டில் வந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு, சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆதார் கார்டு இதை ஒரு வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறோம். அத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து, ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து, ஈவன் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட எத்தனை பேரை வாங்கி வச்சுருக்கோம், ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு வேண்டிய அந்த ப்ரிப்பரேஷன். ஸோ இத்தனையும் டாக்குமெண்ட்ஸ் ஒரு பக்கம், ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பக்கம், அசஸ்மெண்ட் ஒரு பக்கம், ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் தாங்கி அந்த இப்போ உயிர் வாழ்ந்துருக்காங்க இல்லையா, சர்வே பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்க. இத்தகைய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு இயற்கை பேரழிவு கூட ஒரு சூழ்நிலை ஆகட்டும், இல்லை ஒரு விபத்து, அதே போல் ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட், அதே போல் அந்த நேச்சுரல் இந்த டிசாஸ்டர் ஒரு பக்கம். நம்ம லைஃப்ல வர்ற அது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், அது வந்து ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு ஏற்படுகின்ற அந்த மனநிலை, இதை வந்து உளவியல் பார்க்கும்போது இது வந்து ஒரு நிகழ்வு சொல்றாங்க, அதாவது பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். இது நமக்கு ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு ஏற்படும் போது அதிலிருந்து நம்ம மீண்டு வருவோம் பார்த்தீங்களா, மீண்டு வந்து நம்ம வருவதற்கு தடையாக இருக்கிறது, நம்முடைய அன்றாட பணிகளை செய்வதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் நம்மளுடைய மனம் அந்த ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க, அதிலிருந்து வெளியில வந்து அந்த ஒரு துன்பமான சூழ்நிலை வெளியில வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்து நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்போட பழைய அந்த மனநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு அந்த நிலவுது. இப்போ அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஸ்டி, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். இப்படி அந்த பிடிஎஸ்டிங்கிறது என்ன, அதோட அந்த உளவியல் ரீதியான டெஃபினிஷன் என்ன, அது வந்து வரும்போது சிம்டம்ஸ் நமக்கு வந்து எப்படி எல்லாம் இருந்தானா இந்த இதில் பாதித்தவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இது வந்து எப்படி ஒரு சயின்டிஃபிக்கலாக இது எப்படி நாம் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம அந்த நிகழ்வு வந்து எப்படி வந்து நமக்கு ஏற்படுது, என்னென்னலாம் ஒரு ஒரு பிஹேவியராக இருக்கிறோம், அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பிஹேவியர் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு எஃபெக்ட் ஆகட்டும். ஸோ இது வந்து எப்படி நம்ம பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து ஆல்ரெடி நம்ம இருக்கிற அந்த பெர்சன்ஸ், ஒரு விஐபிஸ் ஆகட்டும், இல்லை ஒரு மீடியா ஐகான்ஸ் ஆகட்டும், ஸோ இவங்க வந்து அதில் வந்து அவங்க ஆள்பட்டிருக்காங்களா, அங்கிருந்து எப்படி வந்து ரெசிலியன்ஸ் ஆகுங்க, அவங்களே எப்படி ரீபில்ட் பண்ணுறாங்க, இந்த சுச்சுவேஷன் பார்க்கலாம். பை த பை, ஐ எம் ஆனந்த்குமார், ஆத்தர், டீச்சர், ஏகே ராமர்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. We are on the behalf of that. We are providing a weekly series apart from that. So if you not subscribed so far, kindly do that. Let us go on to our subject. Okay, thank you friends. இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஒரு பொண்ணு, ஒரு ஜான்சிங்கிற ஒரு பொண்ணு, ஏறக்குறைய ஒரு 25 years இருக்கிறாங்க. ஸோ அண்மையில் வந்து நம்ம அப்படியே நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒரு விஷயம் தெரிய வருது. நேரம் நமக்கு போயிட்டு வந்து என்னென்ன வாட் இஸ் வாட்னு சொல்லி அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தா ஒரு 4 சிம்டம்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது என்னென்ன 25 years அவங்க காலேஜில் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. வேலையில் வந்து அவங்க ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அண்மையில் பார்த்தோன்னா நிறைய அவங்களால வந்து
டே டு டே அந்த லைஃப்பில் வந்து அவங்களால வேலைக்கு கண்டினியூ பண்ண முடியல. வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திருக்கிறாங்க ஒரு அன்டைமில். ஒரு 12:00 ஒரு 3:00 அந்த திடீர்னு எந்திரிக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு நல்லா ஒரு கத்துறாங்க. நல்ல ஒரு ஸ்க்ரீம், நல்ல ஒரு இது குடுக்குறாங்க. வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு அலறல் சத்தம். அவங்களால வந்து அத வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியாம சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு வரும்போது, ஒரு டிவியில வந்து நல்லா அழகா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 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 சினிமாவிலயோ, இல்ல ஒரு டிவியில வந்து நியூஸா பார்க்கும்போது, எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாரி ஒரு சீன் வரும்போது, அவங்களால நார்மலா இருக்க முடியும். ஒரு அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, அவங்களுடைய அந்த டே டு டே லைஃப்ல அந்த வேலைக்கு போறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கம்மியாயிடுச்சு. இப்ப வீட்ல பக்கத்துல வந்து நல்லா கலகலா பேசிட்டு இருக்கிறவங்க, அந்த நெய்பர் கூடவும், இல்ல அவங்க ரிலேஷன்ஸ் கூடவும் பேசுறதுக்கு கூட அவங்க டோட்டலாவே ஸ்டாப் பண்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்ப அவங்க யார் கூட இருக்காங்கன்னா, அவங்க பாட்டி கூட இருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படி பார்த்தோன்னா, இப்போ நம்ம பார்த்ததுல ரீசென்ட்டா ஜஸ்ட் ஒரு 3, 4 மந்த்ஸ் பேக் ஒரு கோயிலுக்கு அவங்க ஃபேமிலியோட போறாங்க. ஃபேமிலியோட போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும், அவங்க அம்மாவும் அவங்க ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துடுறாங்க. இவங்க லக்கிலி பை காட் கிரேஸ் வந்து இவங்க வந்து சேவ் ஆகி சின்ன ஒரு மைனர் இன்ஜுரியோட சேவ் ஆகி, இப்போ அவங்க பாட்டி கூட இருக்கிறாங்க. ஸோ, இப்போ அவங்க வந்து நல்லா படிச்சாச்சு, நல்லா படிச்சிருக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, நல்ல வெல் எஜுகேட்டட், வெல் எம்ப்ளாய்ட், வெல் சேலரிட் பெர்சன்ஸ். ஹெல்த்தி பார்த்தோன்னா கூட எந்த விதமான ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ ஈவன் தோ இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் இருந்தும் கூட, அவங்க இந்த ஒரு இன்சிடென்ட் அதனால வந்து அவங்க டே டு டே லைஃப்ல அவங்களால வேலைக்கு போக முடியல. ஒரு அவாய்டன்ஸ் இதுல போறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் மேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இரவுல தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு எந்திரிப்பாங்க, கத்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய நினைவுகள். எங்கெல்லாம் வந்து ஒரு மீடியாவிலயோ, ஒரு சினிமாவிலயோ, ஒரு ஆக்சிடென்டலா ஒரு சீன், ஒரு விபத்து நடக்கிற மாரி ஒரு காட்சி வந்தேன்னா, அவங்களால வந்து அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த அவங்க ஆல்ரெடி அவங்க சந்திச்ச அந்த ஆக்சிடென்ட்டோட அதோட கன்டினியூட்டி இங்க ஆகுது. ஸோ இட்ஸ் நத்திங் பட் இத நம்ம பிடிஎஸ்டின்னு சொல்றோம். இப்போ இதிலிருந்து அவங்க எப்படி மேல மேல வருது? எப்படி நம்ம அவங்களுக்கு குடுக்கணும்? இத பார்க்கும்போது என்னென்ன வந்து அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத வந்து ஒன்ஸ் அகைன் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்பீரி அந்த அதோட அந்த அந்த ரிலவென்ட்டான ஒரு சீனரியோ, இல்ல ஒரு ரிலவென்ட்டான ஒரு அந்த என்வைரன்மென்ட் வரும்போது, அவங்க வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஈவென்ட்ட வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஒரு செகண்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அங்க இருக்குது. அதாவது எப்போலாம் அந்த குறிப்பிட்ட பர்ட்டிகுலர் ஈவென்ட் நிகழ்வு வரும்போது, அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அங்க ரெஸ்பான்ஸ் ஆகி, அது வந்து ட்ரிக்கர் ஆகுது. அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எஸ்பெஷலி பார்த்தோன்னா கார்ட்டிசோல், அப்புறம் ஒரு பயத்தினால வர்றது, ஒரு படபடப்புல வர்றது அந்த அட்ரினலின். இது வந்து அவங்களுக்கு ரியலாவே அதாவது ஆக்சுவலா தட் ஈவென்ட் வந்து எப்பவோ நடந்தது. இப்ப அது ரிலேட்டடா ஒரு பார்க்கும்போது, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து செக்ரீட் ஆகி ரொம்பவே அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் பார்த்தோன்னா, ஒரு மெமரி ஒரு க க கன்சாலிடேஷன் நம்ம சொல்லலாம். அது எப்படின்னா, அவங்க எந்த மாரி ஒரு அந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ, அது இம்மீடியட்டா அவங்களோட பாஸ்ட் மெமரி கொண்டு போயிருது. இதுல எது மெயினா ஒர்க் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஹிப்போகேம்பஸ் அது ஒர்க் பண்ணுது. அப்புறம் அமிக்டலான்ட்டு அங்க தான் என்ன எமோஷனோட அங்க சீட்டிங். நம்ம செய்ற அத்தனை எமோஷன்ஸும் அங்க வந்து சீட் ஆகிருக்க ஒரே இடம்னா அமிக்டலாங்கிறது சின்ன ஒரு அவரை விதை போல அங்கே இருக்கும். அது வந்து மெமரி கன்சல்டேஷன் வந்து நெக்ஸ்ட் அவங்களுக்கு வருது. அப்புறம் அந்த ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருது. இந்த ஈவென்ட் வந்த உடனே, இந்த 3 வந்த உடனே, ஒரு பயம் அந்த ஒரு ஃபியர் கண்டிஷனிங் அங்க வரும். இதில பார்த்தா அந்த பிரெயின் வந்து என்னாகுன்னா, அதோட அந்த அசோசியேஷன் ஆன உடனே, அந்த ட்ரிக்கருக்கு வந்து அசோசியேஷன் ஆன உடனே, ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு ஒரு பய உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டுரும். இப்போ இந்த பய உணர்வு வந்து வந்த உடனே அவங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஃபங்ஷன் ஆகுதுன்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதுவரைக்கும் சமநிலையில் இருந்த அத்தனை ஒரு நியூரான்ஸுமே ஒரு இம்பேலன்ஸா அங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. இது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவுட் ஆஃப் ஃபியர். அதே போல இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல்ஸ் வந்து அங்கே வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது, இதுல வந்து ஒரு ஹார்மோன்ஸ் வந்து அங்கே இதுவும் அத இந்த செரோட்டோனின்ங்கிற ஹார்மோன்ஸ் வந்து அங்க நம்ம பார்க்கலாம். அதே போல கொஞ்சம் ஒரு நம்ம நல்ல ஒரு ஹேப்பி இருப்பது அந்த டோபமைன். ஆனா இங்க வந்து இவங்களுக்கு பார்த்தா அந்த செரோட்டோனின் வந்து இங்க அதிகப்படியான ஒரு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீஷன் இருக்குது. ஸோ பாருங்க இது என்னைக்கோ நடந்த ஒரு நிகழ்வு.
இன்னைக்கு வந்து அவங்க அத வந்து அதே ஒரு ரிலவன்ட் என்விரான்மென்ட்ல பார்க்குறாங்கன்னா, அப்ப அவங்களோட ஹெல்த்ல வந்து அவங்க இந்த இந்த பாடியிலயும், மைண்ட்லயும் எந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது பாருங்க. எத்தன ஒரு சிம்ப்டம்ஸ் வந்து அவங்களுக்கு ரியலா அப்பவே தான் ஃபீல் பண்ற மாரி ஒரு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இது மட்டும் இல்லாம அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இங்க பார்க்கலாம். அதாவது அந்த ட்ரிக்கர்ஸ் வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்போது, இது என்ன ஆகும்னா, அந்த ஒரு பய உணர்வாகட்டும், இல்ல ஒரு ஹேப்பியஸ் ஆனா கூட அந்த மைலினேஷன் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த நியூரான்ஸ் வந்து அடிக்கடி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது, அதில் வர்ற அந்த அந்த நெர்வ் கனெக்ஷன் இருக்குது இல்லையா? இது வந்து அமிக்டலாவுக்கும் அந்த ஹிப்போகாம்பஸ் இருக்கிற அந்த நெர்வ் வந்து அந்த அந்த நெர்வ் பாத் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆன உடனே, அவங்க எப்பல்லாம் நினைக்கிறாங்களோ, அது இம்மீடியட்டா அவங்களுக்கு வந்து அது வர ஆரம்பிச்சுருது. இப்போ எப்பல்லாம் வந்து நம்ம ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் நம்ம ஏதோ என்னைக்கோ நம்ம ஆயிருப்போம். இல்ல என்னைக்கோ ஒரு கில்ட் ஃபீலிங்ஸ் ஆயிருக்கும். நம்ம அதையே நினைச்சிட்டு இருக்கும்போது, அந்த நியூரான்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா, அதோட அந்த தாட் பேட்டர்ன் என்ன ஆயிரும்னா, அந்த நியூரான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயின உடனே, நம்மளால அந்த தாட்ட விட்டு நம்ம வெளியில வர முடியாம, அது வந்து நம்மள வந்து பெர்மனன்ட்டாவே ஒரு பிளாக் பண்ணிரும். ஸோ இத்தனையும் இந்த பிடிஎஸ்ட்ல எஃபெக்ட்ல வந்து நம்ம இங்க உள்ள ஆயிட்டு இருக்கும்போது, இவங்க செய்ற ஒரே வேலை என்ன அப்டின்னா, என்ன அவங்க நெனைக்கிறாங்கன்னா, இம்மீடியட்டா அந்த ஒரு இடத்துல இருந்தோ, இல்ல அந்த ஒரு நிகழ்வுல இருந்தோ, இவங்கள வந்து அவங்க அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. இப்போ ஒரு கிரவுட் எதுனா வந்து கிரவுட்ல வந்து அவங்க சேர மாட்டாங்க. அவங்களோட டெய்லி ரெகுலர் அந்த ரொட்டீன் ஒர்க் கூட அவங்களால பண்ண முடியாம போயிரும். அப்புறம் இவன் அந்த நைட்ல பார்த்தா நிச்சயமா அவங்களால வந்து தூங்கவே முடியாது. ஏன்னா திடீர்னு எப்ப வந்து அவங்க எந்திரிச்சு, எப்ப வந்து அவங்க வந்து அந்த ஸ்க்ரீனையோ, அந்த அந்த அலாரம் அந்த நைட் அலார்ம் எப்படி வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்புறம் இந்த மாரி ஒரு ஒரு அதோட அந்த அந்த அவுட்கம் இப்படி இருக்கும்போது, இத தான் நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுலயே பார்த்ததுல வந்து இப்ப இந்த பிடிஎஸ்டிக்கும், இப்ப சயன்ஸ்க்கு என்ன ரிலேட்டட் பாருங்க. இதுல வந்து என்னன்னா வந்து அங்க வந்து இன்வால்வ் ஆகுது. என்ன மாரி ஹார்மோன்ஸ் வந்து இங்க பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமிக்டலா நம்ம பார்த்தோம். இதோட சீட்டிங் எப்படின்னு இது வந்து எமோஷன்ஸ்க்கான சீட்டிங்கு. இது வந்து ஃபியர், ஆங்ஸைட்டி 2மே கவலையாகட்டும், பயமாகட்டும் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிற அந்த சின்ன ஒரு அவரவதில இருக்கிற ஒரு அமிக்டலா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின்ல இருக்க ஹிப்போ கேம்பஸ். இது என்ன பாருங்க, இது வந்து மெமரி ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஒரு வைட்டல் ரோல் இது பண்ணுது. இதுதான் அந்த பாஸ்ட் மெமரி என்ன மெமரி நாம உள்ள குடுக்குறோமோ, அந்த ஹைப்போகாம்பஸ் வந்து அத வந்து எடுத்துக் குடுக்குது. இது வந்து அந்த பழைய ஓல்ட் மெமரி வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும்போது, இது நிச்சயமா அந்த நெர்வஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகி, அவங்களுடைய அந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி தான் அந்த ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தோன்னா, மூளை இந்த ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தோன்னா, அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னா உங்களுக்கு நான் பார்த்து ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்றதுக்கும், அப்புறம் நம்மளுடைய ஒரு கண்ட்ரோல் நம்ம வந்து ஒரு இம்பல்சிவ் அந்த உணர்வு இருக்குது இல்லையா? இது ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கும், ஒரு எமோஷனல் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கும், இந்த ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ரொம்பவே ப்ளே பண்ணுது. ஸோ இதுலயும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவாவே இது வந்து அவங்களுக்கு ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. யாரெல்லாம் பிடிஎஸ்டில வந்து பாதிக்கப்படுறாங்களோ. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த கார்டெக்ஸ் வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப எல்லாமே ஒரு கான்ஃப்ளிக்ட்டா அவங்களுக்கு ஏட் பண்ணி பார்க்குது. இப்போ அந்த பழைய சிச்சுவேஷனுக்கோ, இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு கூட இதுதான் ரியலு. அத வந்து நம்ம மறக்கணுங்கிற அந்த எண்ணம் வராம, ஒரு எமோஷனலா அது வந்து ஒரு டிசிஷன் மேக்ல போயி, எமோஷனா முடிவெடுக்கும்போது, அவங்களால வந்து பிரசன்ட் ஒர்க்ல என்ன செய்ய முடியுமோ, அவங்களால செய்ய முடியாமயே போயிரும். இப்போ இந்த 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து அவங்களுக்கு வேலை செய்யுது. ஒண்ணு பார்த்தோன்னா, அந்த கார்டெக்ஸோட வேலை. அது வந்து அவங்களுடைய அந்த எமோஷனல் எது, ரியல் எது, அந்த எமோஷனலா அது வந்து மனசு பத்தியே அந்த எமோஷன் பண்ணக்கூடிய அந்த புத்தி அவங்க இன்டலெக்சுவல் வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு அது விடுறதில்ல. 2வது பண்ண கார்டெக்ஸ் அதோட வந்து வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து அவங்களால பண்ண முடியாது. ஒரு உணர்வுகளோட அவங்களால ரொம்ப போராடுவாங்க. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா வந்து எப்போ கேம்பஸ் அது வந்து நல்ல வேலை செய்யுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிக்டலா இந்த எமோஷனோட சீட்டிங் வந்து அங்க தான் இருக்குது. இது என்னன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான குடுக்கும். ஒரு ஒரு பயத்தை மறுபடியும் அதிகமா ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு கவலை வந்து குடுக்க ஆரம்பிச்சுரும். அதேபோல இது வந்து உங்களுக்கு இந்த 4மே நம்ம அவங்ககிட்ட இப்ப நம்ம பார்த்தா பிடிஎஸ்டி என்னன்னு பார்த்தோம். அதேபோல அதில பாதிக்கப்பட்டவர்களோட அந்த அவங்க பிஹேவியர் எப்படின்னு பார்த்தோம். இப்ப அந்த பிடிஎஸ்டிக்கும் சயன்ஸ்க்கும் என்ன ரிலேட்டட் இங்க என்னென்ன பார்ட்ஸ் நம்ம அந்த பிரெயின் சம்மந்தப்பட்டது எல்லாம் நமக்கு பார்த்தோம். இப்போ சரி இப்ப அவங்களுக்கு வந்து எப்படி நாம ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஒரு கன்சர்ன் எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பேசிக் நாலேட்ஜ் குடுக்கல பார்த்தேன்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து ஒரு அக்னாலேட்ஜ் அண்ட் அக்செப்ட் வந்து அவங்கள நம்ம கண்டிப்பா பண்ணணும். அது நம்ம வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணாகணும். அதே நேரத்தில அவங்களே என்ன செய்யணும்னா, அவங்க பண்ற அந்த ஃபீலிங்ஸ்
அவங்க ஃபீலிங்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும், அவங்கள வந்து இத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இத வந்து கொஞ்சம் புரிங்கிற மாரி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு நெட்வொர்க் அவங்கள சுத்தி வந்து நல்ல ஒரு டீம், ஒரு நெட்வொர்க் அமைச்சு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பவுமே நம்ம பேசுற மாரி, நல்ல ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனா, நல்ல ஒரு ஹேப்பியஸ்ட் கான்வர்சேஷன் குடுக்குற மாரி அவங்களுக்கு இருக்கணும். 3 பார்த்தோன்னா, அவங்களே ஒரு செல்ஃப் கேர். அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கேர் எடுக்கிற மாதிரி, எப்பவுமே நல்ல நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல அவங்கள வந்து என்கேஜ் பண்ணி விடுறது. நல்ல ஒரு ரிலாக்சேஷன் டெக்னிக் குடுக்குறது. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் என்னென்னல வந்து அவங்களுக்கு பிடித்த ஒரு இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு புக் ரீடிங் ஒருத்தர் பிடிக்கலாம். இல்ல தையல் பிடிக்கலாம். கார்பென்டரி பிடிக்கலாம். இல்ல வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கலாம். இந்த மாரி வந்து அவங்களோட ஹாபீஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு ஹாபீஸ் குடுத்து ரிலாக்சேஷன் பண்றது. அப்புறம் வந்து தினம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு எக்சர்சைஸ் நம்ம நம்ம பண்ணி பண்ணி குடுக்குறது. ஒரு தியானத்த வந்து நம்ம அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி குடுக்கலாம். அப்புறம் நல்ல பழக்கங்கள், நல்ல பழக்கவழக்கம் நம்ம அவங்கள சொல்லிக் குடுக்குற மூலமா இந்தோட சிம்ப்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா, மெயின் வந்து பார்த்தோன்னா, இந்த சிபிடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு நான் தெரிஞ்ச ஒரு தெரபிஸ்ட் கூட அவங்க வந்து இந்த கோக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி கூட அவங்களுக்கு அது மாரி தெரிஞ்சா நீங்க வந்து சப்போர்ட் இருந்தா கூட அதையும் அவங்களுக்கு நல்ல ஒரு அ அ ஒரு நல்ல ஒரு இதுவா குடுக்கலாம். அப்புறம் பார்த்தா இந்த எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது கூட என்னன்னா, அவங்களுடைய அந்த ட்ரிக்கர்ஸ் இருக்குது இல்லையா? எந்த நேரத்தில எந்தெந்த மாரி ஒரு 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 ஆக்சிடென்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து நேச்சுரல் வந்து டிசாஸ்டர் இருக்கட்டும். இந்த மாரி இருக்கும்போது அவங்க மெமோரீஸ் வந்து நம்ம அங்கிருந்து நம்ம வேற ஒரு ஷிஃப்ட் பண்றதுக்கு, மைண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணி மெமோரீஸ் வந்து நம்ம வேற பக்கம் நம்ம டைவர்ட் பண்றதுக்கு இந்த தெரப்பில இது பண்ணோம். எல்லாத்துக்கும் மேல ஃபைனலா நம்ம அவங்ககிட்ட மேல குடுக்குறது அப்படின்னா, ஃபர்கிவ்னஸ் அண்ட் செல்ஃப் கம்பேஷன். இப்போ யாராவது வந்து நமக்கு ஏதோ ஒரு மத்தவங்க செஞ்ச ஒரு துரோகத்தினாலயும், இல்ல மத்தவங்களோட ஒரு அவங்க பண்ண ஒரு சீட்டிங்காலயும், நமக்கு வந்து இந்த மாரி ஒரு நிலைமை நமக்கு கூட அவங்களுக்கு கூட ஏற்பட்டிருக்கும்போது, அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ண சொல்லிட்டு, அவங்கள மேல ஒரு செல்ஃப் கம்பேஷன் ஒரு நல்ல ஒரு இது என்னன்னா, அவங்க வந்து எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், அத வந்து நம்ம ஒரு அவங்க அவங்க மேல ஒரு இரக்கத்தோட, ஒரு எம்பத்தியோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது, நிச்சயமா அவங்க அங்கிருந்து மேல வர்றதுக்கு, இதுவும் நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சிரும். இப்போ எல்லாத்துக்கும் மேல இவங்களோட ரொம்ப இது வந்து சாதாரணமா பண்ண முடியாது. இது ரொம்ப பொறுமையா, நிதானமா, ரொம்ப நாள் எடுத்து நல்லா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில நல்ல தேவையான சப்போர்ட் நல்லா அங்க இருக்கணும். ஏனோ தானோன்னு இல்லாம அவங்களுடைய ரியல் சிச்சுவேஷன் தெரிஞ்சு, அவங்க மேல நல்ல ஒரு கன்சர்ன், ஒரு எம்பத்தியோட செய்ய வேண்டிய விஷயம். அப்புறம் அதுவும் இல்லாம அந்த சிம்ப்டம்ஸ் வந்து ஏர்லியா நம்ம தெரிஞ்சுட்டாலே, இம்மீடியட்டா நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு ஹெல்த் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து நம்ம இது வந்து நம்ம கான்வர்சேஷன் பண்ணி, அவங்க கூட வந்து நம்ம ஒரு கைடு எடுக்கிறது, இந்த அதுல ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்ப நெறைய ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பர்ட் ஆகட்டும், ஒரு பிஐபிஎஸ் வந்து இருந்திருக்காங்களா? அவங்க எப்படி இத வந்து ஓவர் கம் பண்ணியிருக்காங்க? அவங்க என்ன செஞ்சாங்கிறத இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இப்போ அந்த எக்ஸ்பர்ட் வந்து யாரெல்லாம் வந்து இத வந்து ஓவர் கம் பண்ணிக்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இத பத்தி தெளிவா யாரெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி நமக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, பெசல் வேன் டெர் கோல்க் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து நல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். இவர் வந்து ஒரு ட்ராமா எக்ஸ்பர்ட்ன்னு கூட சொல்றாங்க. அப்புறம் இவர் ஒன் ஆஃப் த புக் வந்து பார்த்தீங்கன்னா, த பாடி கீப்ஸ் த ஸ்கோர்ங்கிற அருமையான புக்ல இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தா, இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்ஷா லினேகன் இவரும் ஒன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து டெவலப்பர் வந்து என்னன்னா, டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரபின்னு சொல்லிட்டு, டிபிடின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஒரு டான் சீகல். இவர் ஒரு கிளினிக்கல் ப்ரொஃபசர், ஒரு சைக்காட்ரி இருக்கிறாரு. ஒரு ஆத்தரா இருந்து இவர் குறித்து வந்து மேகப்பட்ட இந்த இன்டர்பெர்சனல் நியூரோ பயாலஜிங்கிறதுல இந்த ரிசர்ச்ல இந்த பிடிஎஸ் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அப்புறம் பார்த்தோன்னா பீட்டர் லெவின் இவர் என்ன பண்ண டெவலப்பர் வந்து என்ன சொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எஸ்இ சொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு தெரப்பி அப்ரோச் இந்த பிடிஎஸ்டிக்கு வந்து எந்த மாதிரி ஒரு தெரப்பி அப்ரோச் கொடுக்குங்கிறத இவர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் பார்த்தா ஜுடித் ஏரம்பேனுங்கிறவர் இவர் வந்து சைக்காட்ரிஸ்ட். இவர் கூட ட்ராமா எக்ஸ்பர்ட் தான். இவர் வந்து இவர் எழுதுற புக்கு பார்த்தோன்னா ட்ராமா அண்ட் ரெக்கவரி இது வந்து இந்த புக்கில் நீங்க பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு 4, 5 புக்ஸ் கூட நமக்கு தேவைப்படும் போது இதையும் கூட நம்ம ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த பிடிஎஸ்டியால பாதிக்கப்பட்டு இது போல ஓவர் கம் பண்ணவங்க யாருன்னு பார்க்கும்போது, இது பார்த்தா பிரின்ஸ் ஹாரி. இது வந்து நீங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு. இது வந்து பிரிட்டிஷ் ராயல். இந்த ஃபேமிலியில வந்து இவங்க இதுல வந்து வர்றவங்க. இப்போ இவர் வந்து ஓப்பனாவே அவருடைய பிடிஎஸ்டி வந்து எப்படி வேணா அவர் பாதிக்கப்பட்டாரு, எப்படி வந்தாங்கிறது அவரே வந்து ஓப்பனா வந்து அவர் டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தா லேடி லேடி ககா இது கூட நீங்க நம்ம ஏற்கனவே நம்ம தளத்துல வந்து பேசியிருக்கிறோம். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிடிஎஸ்ல வந்து ஓவர் கம் பண்றாங்க. அப்புறம் லைக் தட் பார்த்தா துவாக்கி த ராக் ஜான்சன்ங்கிறவர். இவர் வந்து பார்த்தா நம்பர் 1 ரெஸ்லர். இவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு ரெஸ்லர் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவரும், இந்த பிடிஎஸ்ஆல் வந்து பாதிக்கப்பட்டு, அப்புறம் பிற்காலத்துல வந்து அதிலிருந்து ரெக்கவரி ஆகி, அவர் வந்து அவருடைய கேரியர்ல வந்து நம்பர் 1 சக்சஸ்ஃபுல்லா வெளியில வர்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜே.கே. ரவுலிங்
இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது ஜேகே ரவுலிங்கும் இந்த பிடிஎஸ்டியில் பாதிக்கப்பட்டு வெளியில் வர்றாங்க. இப்போது இந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பர்ட் இன்னும் கூட பார்த்தோன்னா ஒரு ஓப்ரா வின்ஃப்ரை நம்ம லாஸ்ட் வீடியோக்குள்ள அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு இதில் வந்து ஒரு சர்வைவில் மேலே வர்றாங்க, அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன் லைஃப்பில் எப்படி வர்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது இவங்களும் அந்த பிடிஎஸ்டியில் வர்றாங்க. ஸோ இத்தனை பேருமே கூட இதை வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய சிம்டம்ஸ் நம்ம கவனித்து இதுலேயே அவங்களுக்கு வேண்டிய அந்த எம்பத்தியும் ஒரு செல்ஃப் கேர் நம்ம கொடுத்தாலேயே அவங்கள வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம பண்ணிடலாம். நம்மளை வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு புது நியூ லைஃப்பை நம்ம கொண்டு போயிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் சுச்சுவேஷனில் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன எப்படி எந்த மாதிரி ஒரு நிலை வருதுன்னு சொல்லி நம்ம கணிக்க முடியாத வாய்ப்பில் இருக்கிறோம். ஏன்னா அண்மையில் பார்த்தா கேரளா இன்சிடென்ட் இது நமக்கு இதை வந்து நம்ம ஒரு வீடியோவை போடுறதுக்கு வந்து நமக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எர்த்குவைக்கோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ ஸோ என்னமா இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ப்ரியாராக நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால் ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், we will see the next video with a new topic, with a new invention, with new ideas. Thank you. By that you